ஹே ஆல், சம்மர் சீரீஸ்ல பூங்கார் அரிசி வச்சு வத்தல் எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாமா? நான் வந்து 1 கப் அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8ல இருந்து 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கோங்க. நார்மலாவே பூங்கார் அரிசி, காட்டியானம் அரிசி இதெல்லாமே ஊறத்துக்கு டைம் அதிகமா எடுக்கும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அரிசியை திரும்பவும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காய தண்ணி சேர்த்துக்கிறேன். தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு நம்ம கை வச்சு கோடு போடும்போது தெளிவா வரணும். இந்த அரைச்ச மாவு கூட கொஞ்சமா சீரகமும் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாதிரி ஒரு பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணி வச்சு துணி போட்டு வாய்புறத்துல மூடிட்டு நல்லா சூடு ஏறிட்ட பிறகு மாவை ஒரு வாட்டியும் கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தோசை மாவு ஊத்துற மாதிரி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து வெயில காய வச்சு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பூங்கார் அரிசியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் பெண்கள் தினமுமே சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. யூட்ரஸ்க்கு ரொம்ப சிறந்த ஒரு அரிசி இது. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம தெரிவிங்க. இதே போல வேற ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Pooja's Cooking Show.